விவசாயிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கீங்க. விவசாயி பேசுறத கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எங்க கேட்டு எல்லாம் நீங்க நிறைய விவசாயிகள் இப்ப அடையாளம் காட்டிட்டீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்ல 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 அதே போல மின்சார திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம். அதனாலதான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநில பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த ஆட்சியில கொடுக்க அறிவிப்பே இல்லை. புதிய மின் இணைப்பு விஷயமாக இல்ல இருக்கிற காண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறையுடைய மானிய கோரிக்கை அப்ப கண்டிப்பா குறிப்பிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி சொன்னாலும் வந்தா நல்லதுதான். ஆக நாங்க 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்தனாலதான் இப்ப அதிகமாக விவசாயம் அதிகமாகி இன்னும் சொல்லப்பா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்ப அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால முடியல. இப்ப அதான் அதே போல சிஎன்டி வாய்க்காலுக்கு தூர்வாருகின்ற தொகை எங்களுடைய ஆட்சி காலத்தில் 13 கோடியே 80 லட்சம் கொடுத்தோம். இப்ப உங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 கோடி ஆக 3 கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 15 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இப்ப 7 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் குறைவாக இருக்கிறது. மக்காச்சோள சாகுபடி திட்டத்திற்கு 41 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். உங்களுடைய ஆட்சியில 36 கோடி ஆக 5 கோடி குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் அதுக்கு 24 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். நீங்க 23 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்களாம் அதிகரிப்பீங்க என்ற ஆர்வத்திலே மக்கள் விவசாயிகள் இருந்தார்கள். ஆக இப்ப எங்களுடைய ஆட்சி காலத்தில் போட திட்டம் இது எல்லா திட்டத்தையும் நான் படிக்கல, கொஞ்சமா தான் படிச்சிருக்கேன். ஆக இந்த அளவுக்கு நிதியை உங்களுடைய குறைவாக வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த வேளாண் திட்டத்தில் பெயர் மாற்றம் எங்களுடைய ஆட்சியிலே மாடி தொகுப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும். இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி இல்லறசி அதே திட்டத்திற்கு புதிய பெயர் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். நாங்க வெறும் பொதுவா மாடி தோட்டம் சென்னை நகர போட்ட தோட்டம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் இது மாடி தோட்டம் மூலமாக அவரவர்கள் வீட்டிலேயே தேவையான காய்கறியை வளர்ப்பதற்கு அந்த மாடியிலே பயன்படுத்துவதற்கு தொகுப்பு திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். வேளாண் துறை தனியார் டிமாண்ட் பெற வரப்போகுது. மானிய கோரிக்கை நீங்க விரிவா பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து ஏன்னா ஒரு அறிவிப்பாவே சொல்றேன். ஒரு நிமிஷம் உட்காருங்க. இல்ல நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஒரு அறிவிப்பு. அதாவது 1:30 மணிக்கு நான் முடிக்க வேண்டும். அன்னைக்கு 3:45 சில ஊருக்கு அறைக்கு சொன்னார்கள் ரொம்ப சிரமமாக இருக்கிறது, இந்த 3:30 மணிக்கு கொண்டு போது சிரமம். 1 சோர்வும் சலிப்பும் மாண்பு உறுப்பினருக்கு ஏற்படாமல் அவையை நாம் முடிக்க வேண்டும். காலத்தின் அருமை கருதி நீங்க உங்க உரையை நீங்க முடிங்க. அடுத்து வருகிற உறுப்பினருக்கு ஒன்று சொல்றேன், 11 பேர் இன்னும் பேச வேண்டும். அதை மனதிலே வைத்து அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பெயர் மாற்றத்தை சொல்றேன். இதுல எங்களுடைய உழவர் செயலிக்கு நீங்க A1 உழவர் செயலி, பனை மேம்பாட்டு இயக்கத்திற்கு பனை பாதுகாப்பு இயக்கம், எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்திற்கு பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் தண்ணீருக்கான இயக்கம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், தென்னை சிறப்பு திட்டம். ஆக பெயரை மாற்றி அதே போல விருதுகள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டத்தை மக்கள் சேவகர் நாங்கள் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் திட்டம் அறிவித்திருந்தோம். நீங்கள் அந்த திட்டத்திற்கு மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது என்று அறிவித்திருக்கிறீர்கள். நீடித்த நிலையான பருத்தி இயக்கம், அது பருத்தி அதே போல SC/STக்கு கூடுதல் மானிய திட்டம் நாங்கள் அறிவித்து ஆண்டுதோறும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் ஒரு பெயர் மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி அறிவித்திருக்கின்றீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போல நெல்லுக்கு சில கரும்பு பறிச்சு கடன் தள்ளுபடி அது முழுமையாக தள்ளுவீங்க என்று நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். விவசாயிகள் நம்பியிருக்கின்றார்கள். ஆக அதில் காவாசி தான் தள்ளுறீங்க. 3/4 லட்சம் மீது 1 லட்சமாக அறிவிப்பீங்க. 5 லட்சம் வரை இலவசம் தள்ளுபடி செய்ய முடியும் என்றீங்க. அது அறிவிக்கவில்லை. கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ஃபெயிலராக அவங்களுடைய அறிவிப்பு ஃபெயிலர் என்று நான் சொல்லலாம். அதே போல அரிசி விலை உயர்வு, அரிசி விலை இப்ப நாங்கள் எவ்வளவு நெல்லுக்கு விலை உயர்த்தி கொடுத்தாலும் இப்ப நெல்லு விலை இப்ப தனியார் இப்ப நெல் நீங்க அறிவித்திருக்கீங்க. ஆனா அதை விட கூடுதலாக இப்ப தனியார் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள். இந்த ஆண்டு டிபிசில நெல் கொள்முதல் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் வியாபாரி இப்ப நெல் வாங்கல, அரசாங்கம் தான் வாங்குச்சு. ஆனா இப்போ நெல் விவசாயிகள் வியாபாரிகள் நெல்லை வாங்குகிறார்கள், கூடுதல் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இப்ப நீங்க கொடுத்த அறிவிப்பை விட நெல்லுடைய விலை வெளியில வெளி மார்க்கெட்ல வெளியே அதிகமாக வாங்குகிறார்கள்.